வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசைன் நாலேஜை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எவ்ரி வீக் 3 to 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம் உலக சமையலில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணினாவே இட்ஸ் அ பிக் ப்ராசஸ் தான். ஆனால் இப்போ நாம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அண்ட் டேஸ்ட்டாக குக்கரில் தலப்பாக்கட்டு பிரியாணி செய்ய போகிறோம். நார்மலாக தலப்பாக்கட்டு பிரியாணி ஃப்ரெஷ் மசாலாலாம் அரைச்சி செய்வாங்க. இப்போ நாம் ஃபாஸ்ட்டாக குக்கரில் செய்கிறதுனால கடையில் வாங்கின பிரியாணி பவுடரை வச்சு நல்லா டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். நெக்ஸ்ட் டைமு ட்ரெடிஷ்னல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வாங்க இப்போ போய் நம் உலக சமையலில் எப்படி குக்கரில் திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். இதுதான் சிக்கன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். ஒரு 1 full கப்பு சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் தான் நல்லாயிருக்கும், பாஸ்மதி ரைஸ் நல்லா இருக்காது. ஸோ சீரக சம்பா கடையில் வாங்கிக்கோங்க. இதை ஒரு 10 minutes நீங்கள் ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தான் சமைக்கணும், 10 to 15 minutes. அண்டு 1 cup கொத்தமல்லி, ஒரு 1/2 cup ஆனியன், ஒரு 1/2 cup டொமேட்டோ, ஒரு 1 cup மின்ட் லீவ்ஸ், ஒரு 1/2 cup ஃப்ரெஷ் கோகோனட். இதை நீங்கள் அரைச்சி பாலாக எடுத்துக்கணும். மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு, ஒரு 1/2 to 3/4 கிலோ இருக்கும். இந்த சிக்கன் ரெகுலர் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ போன் அண்ட் போன்லெஸ் எல்லாமே சேர்ந்துருக்கு. ஸோ ஒரு 4 tablespoon நெய், க்ரீன் சில்லி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைஸ் வேணுமோ அது எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான் சில்லி பவுடர் போடணும், க்ரீன் சில்லி தான் நிறையா போடணும். ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 2 spoon லெமன் ஜூஸ் அண்டு 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுதான் மசாலா. ஸோ ஒரு 1/2 spoon மஞ்சள் தூள், ஒரு 4-5 பே லீவ்ஸ், ஒரு 5 cardamom சீட் எடுத்துக்கோங்க, ஏலக்காய், ஒரு 4-5 cloves எடுத்துக்கோங்க. இது பிரியாணி மசாலா. நான் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் 1 spoon எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம எங்கேயாவது போயிட்டு டக்குன்னு செய்யணுன்னா அதுக்காக செய்கிறதுக்கு தான் நான் எல்லாம் ஸ்டோர் பாட் இதுதான் எடுத்திருக்கேன். சால்ட் தேவையான அளவு. இது சில்லி பவுடர் ஒரு 1/2 spoon போட்டுக்கோங்க. தனியா பவுடர் ஒரு 1/2 spoon. இது ஸ்டார் நீஸு, இந்த ஒரு 2 எடுத்துக்கோங்க. இது நட்மக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இது பட்டை ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. cashew nut ஒரு 10 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி போய் செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த எலக்ட்ரிக் குக்கர் எடுத்திருக்கேன். ஸோ இதே ப்ரொசீஜரில் நீங்கள் ரெகுலர் குக்கர்லேயும் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ரெசிப்பியை ஒரு 2 tablespoon நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஒரு 2-3 tablespoon ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறைய எண்ணெய் நெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அது கூட 2 பட்டை, நட்மகு, இந்த ஸ்டார் நீஸ், இந்த லவங்கம், ஏலக்காய், பே லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டுடுங்க. ஸோ இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடுங்க. கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க. cashew nut போட்டுக்கோங்க. ஆனியன், இது கூட கொஞ்சம் 1/2 spoon வெங்காயத்து கூட உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஸோ ஒரு 1/2 spoon சால்ட் போட்டுக்கோங்க. ப்ளஸ் மஞ்சள் தூள் ஒரு 1/2 spoon போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரைக்கிறத அரைச்சிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு. ஸோ இப்போ கொத்தமல்லி மின்ட்டு எல்லாம் அரைக்கணும். அதை எப்படின்னு காட்டுறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் ஒரு பாதி கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 cup இருந்துச்சு, ஃபுல் 1/2 cup 1 cup இருந்ததில்ல, அது 1/2 cup போட்டுக்கோங்க. க்ரீன் சில்லி, மின்ட்டும் அதே மாதிரி தான், பாதி மின்ட்டு போட்டுக்கோங்க, பாதி இது தாளிக்கும் போது போட்டுக்கலாம். ஸோ இதை கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிடணும்.
லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ மசாலா வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் அரைச்சி வச்ச கொத்தமல்லி, மின்ட்டு அண்ட் மிளகாயெல்லாம் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். ஸோ இது கூடயே நீங்கள் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம் இதே ஜாரில். ஏன்னா இதில் கழுவி ஊற்றணும்னு இப்போ இல்லை. கோகனட்டை வந்து இதே ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கோகனட்டையும். இப்போ கொஞ்சம் எல்லாம் பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த பவுடரெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி பவுடர் வச்சுருக்கோம்ல, பிரியாணி பவுடரை 1 ஸ்பூன் போட்டுடுங்க. அண்ட் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன். காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. தனியா பவுடர் 1/2 ஸ்பூன். மஞ்சள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி ரொம்ப ஸ்மாஷ் ஆகணுன்ட்டு இல்லை தக்காளி. ஸோ இப்போ வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் ஒரு 1/2 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிட்டு தேங்காய் பாலெல்லாம் ஊற்றணும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் தேங்காய் பாலெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து பால் இருந்தாலும் சரி, இல்லைன்னா நல்லா நைஸாக அரைச்சி ஊற்றினாலும் சரி, எல்லாம் எதுவுமே ரெண்டுமே ஓகே தான். ஸோ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கணும். நீங்கள் தண்ணி மெஷர் பண்ணுறது 1க்கு 2 எடுத்துக்கணும். நீங்கள் தண்ணி வந்து ரைஸ் 1 கப்புனா 2 கப்பு மெஷர் பண்ணிக்கோங்க. தண்ணி ப்ளஸ் தேங்காய் பால் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ நான் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இது 1 கப்பு இருக்குது. ஸோ இன்னும் 1 கப்பு ஊற்றிக்கலாம். ஸோ நான் அந்த கொத்தமல்லியெல்லாம் அரைச்ச இதுலேயே நான் அந்த மிக்சியில் அரைச்சனால க்ரீனாக இருக்குது உங்களுக்கு. ஸோ தேங்காவும் அதிலே அரைச்சிட்டு அதே ஜாரில். ஸோ 2 கப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த திண்டுக்கல் பிரியாணினா கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக, கொஞ்சம் குழம்போடு இருக்கிற மாதிரி திக்காக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப ட்ரையாக இருக்கும். இது வந்து ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக, கொஞ்சம் கொலன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரைஸ் போட்டுட்டு மூடி வைக்கிறது தான். மீதி இருக்க கொத்தமல்லி, புதினாலாம் போட்டுட்டு லெமன் ஊற்றி மூடி வைக்கிறது தான். ஸோ இது ஒரு கொதி வரட்டும். இதை பாருங்கள், நல்லா கொதிக்க வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ரைஸை வந்து போட்டுடலாம். நீங்கள் ரைஸை ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஊற வச்ச ரைஸை தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு மெஷர் பண்ணி போடுறது. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கொலன்னு ஆகிடும். ஸோ இது கூட இன்னும் கொஞ்சம் இருக்கிற மின்ட் லீவ்ஸும் போட்டுடுங்க. மேலே கொஞ்சம் இருந்த கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. ஸோ 1 ஸ்பூனு கீயும் ஊற்றிக்கோங்க. நிறைய கீ ஊற்றணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணின்னா. இப்போயே வீடு ஃபுல்லாக நல்லா பிரியாணி ஸ்மெல்லு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான். இதை வந்து கொஞ்ச நேரத்தை மூடி வைக்கணும். ஒரு கொதி வந்த உடனே மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும் கீழே வந்து. அப்பப்போ கிண்டி விடுங்க. கொதிக்கிறதுக்கு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் தான் மூடி வைக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ இது ரைஸ் குக்கர்னால நான் வந்து நாட் ரைஸ் குக்கர், எலக்ட்ரிக் குக்கர்னால இதை வந்து நான் ஸ்டீம் மோடில் ஒரு 3 மினிட்ஸ் போட்டுக்கிறேன். நீங்கள் ரெகுலர் குக்கர்னால் ஃபஸ்ட்டு ஒரு விசில் வந்த உடனே நீங்கள் நல்லா ஸ்லிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுடுங்க. ஒரு சவுண்டு வந்த உடனே ஹீட்டை வந்து நல்லா லோவில் வச்சுடுங்க. லோவில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருங்க. அதுக்கப்புறம் தரங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த லெமன் ஜூஸை ஊற்றிடலாம். ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக இதாகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் மூடி வச்சுட்டு ஒரு 3 மினிட்ஸ் போட்டுருந்தேன் ஸ்டீம் மோடில். வாங்க, இப்போ டைமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது திறந்த உடனே.
பாருங்கள் எல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு. திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணினாவே கொஞ்சம் நல்லா மசாலாலாம் போட்டு கொஞ்சம் கொலன்ட்டு தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் உதிரியாக வந்துடும். பட் இந்த மாதிரி தான் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் அங்கே ஊர் ஸ்டைலெல்லாம். ஸோ நான் இந்த வேறு பவுலில் போட்டுட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருக்கிற நெய்யை வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை மூடி வச்சுட்டா நான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கம வாசனையோட டேஸ்டான திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ.